ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டேரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது நெக்ஸ்ட் 72 hours உங்களுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்டான வீடியோவா போடுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். சரியா? அண்ட் ஃபைல் செலக்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் ஏதாவது எடுக்கணும்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாங்க பாயில் செலெக்ஷனுக்கு போடலாம். இதுல 3 கார்டு கொடுக்க போறேன். அதுல ஏதாவது ஒரு கார்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. pile 2, pile 1, the high priestess ஓட எனர்ஜி. pile 2, the world card ஓட எனர்ஜி. and pile 3, the emperor ஓட எனர்ஜி. ஓகே, குயிக்கா நான் ரீடிங்க பண்ண போறேன். அதான் சரியா? பாயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருவேன். இப்போ ஹலோ பாயில் 1, பாயில் 1க்கு பார்க்கலாம் எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you, Spirit. ஓகே, 3 கார்டு வரணும்னு நினைச்சேன். சரி, கரியர், லவ், ரிலேஷன்ஷிப், ஓகே, ஸ்பிரிச்சுவல். ஓ வா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பாயில் 1க்கு தெரியறது என்னன்னா, உங்க கரியர்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸ் ஃபீல்ட்ல யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா இந்த ஜெலசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது குறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஏதாவது ஃப்ரெஷர் நீங்க ஜாபுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. பிகாஸ் நியூ பிகினிங். இந்த ஆண்ட் மேனை வச்சு எனக்கு இங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல தெரியறது என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் பாருங்க, ஹார்ட் ஒர்க்கான கார்டு வருது. ஹார்ட் ஒர்க் புஷ் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த வீக்ல ஓவரால் அவங்க லைஃப்ல பிஸியா இருப்பாங்க, நீங்க உங்க லைஃப்ல பிஸியா இருக்கிற மாதிரி எனக்கு இங்க தெரியுது நெக்ஸ்ட் 72 hours. சரியா? அவங்களும் நிறைய பலவித சிந்தனை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட என்னது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது கிடைக்கும். மைட் பி இந்த நெக்ஸ்ட் 72 hours உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியல. சரியா? பிகாஸ் த யங்ட் மேனோட எனர்ஜி வந்து இருக்குது. ஒரு சில பேருக்கு ஸ்பேஸ் தேவைப்படலாம், உங்க பார்ட்னருக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம் நீங்க. த எம்ப்ரஸோட எனர்ஜி எஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களுக்கு அபண்டன்ஸ் நிறைய இருக்குது. ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது மணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இல்லைன்னா ஹெல்த்ல ஏதாவது ஹீலிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா டெஃபினட்டா அவைலபிளா இருக்குது. த எம்ப்ரஸோட எனர்ஜி அதுதான். ஓகேவா? உங்களுக்கு ஃபைனான்சியலி பிளஸிங் இருக்குது, நோ டவுட் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. யாராவது மதர் டைப் உங்களுக்கு லவ் பண்ணதுக்கு வருவாங்க, அவங்களை கேர் பண்ணுவாங்க. சரியா? ஓவரால் எனக்கு இந்த நெக்ஸ்ட் 72 hours வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் டைம் மாதிரியும் தெரியுது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கைடன்ஸ். தேங்க்யூ. யாராவது உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 72 hours இருக்குல்ல, ஏதாவது பேச வராங்களோ இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் கேட்டா நோன்னு சொல்லாதீங்க, யோசிக்க பாருங்க அதை பத்தி. சரியா? அந்த மாதிரி ஒரு சேனல் எனக்கு மெசேஜ் கிடைக்குது. பிகாஸ் இதுக்கு காம்பினேஷன் அப்படிதான். தேங்க்யூ ஸ்பிரிட்.
do feel listen when you speak. Do you feel like you? இது டெலிபாத்திக்கலி நீங்க உங்களோட ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கன்வெரி பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் நீங்க ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், யாருக்காவது டெலிபாத்திக்கலி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அனுப்பலாம். டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலுமே, அதாவது நீங்க நேர்ல இருக்கீங்கனாலுமே உங்களோட எமோஷன்ஸை நீங்க கம்யூனிகேட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைக்கட்டாலுமே எஸ், அதுக்கப்புறம் கிடைக்க போற டைம்ல கூட நீங்க அவங்களோட டைமை கேட்கலாம். உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்கும் அந்த டைம்ல நீங்க உங்களோட மெசேஜ கன்வெரி பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட டைரக்டா. தேர்ட் பர்சன் மூலமா வேண்டாம், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் ஓவரால் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் மத்தவங்க கேக்குற மாதிரி நீங்க கொஞ்சம் லைக் கொஞ்சம் ரஃபா பேசாம கொஞ்சம் உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரியா? அந்த டைம்ல உங்களுக்கு மைட் பி கோபம் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒர்க் ரிலேட்டடா டென்ஷன்ஸ் இருக்கலாம். ரைட்? அந்த டென்ஷனை நீங்க அங்க புட் பண்ணும்போது அங்க இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வராது. இது ஸ்பெஷலி எனக்கு ரிலேஷன்ஷிப்க்கு தெரியுது. சரியா? ஏஞ்சல்ஸ் ஏதாவது உங்களுக்கு மெசேஜஸ் கொடுக்கலாம் டெஃபினட்டா, இல்லைன்னா நீங்க கனெக்டடா இருக்கலாம். அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், ஏதாவது நம்பர் சிம்பால்ஸ் அது மூலமா. within the next few months. Okay, next few months குள்ள பாசிட்டிவா இருங்க. நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. சைன் நான் தான் சொன்னேன், சைன் பாருங்க, ஏஞ்சல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரியா? ஒரு விஷன் போர்டு பண்ணி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ, சரியா, அதுவும் எனக்கு இங்க தெரியுது. நீங்க அதுவும் பண்ணலாம். அது பண்றது உங்களோட மென்டலி நீங்க ரிலீஸ் ஆகுவீங்க. சரியா? அந்த பிக்சர்ஸ் விஷன் மாதிரி பண்ணி வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க உங்க மெசேஜ கொடுக்கலாம், இந்த விஷன் போர்டை ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 72 hours எனக்கு இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜி மாதிரி தெரியுது. சரி, ஏஞ்சல்ஸும் இப்போ டெம்பரரியா 72 hours எந்த மெசேஜ் கொடுக்கல, உங்கள்கிட்ட மைட் பி டைரக்டா அந்த சிம்பால்ஸ் மூலமா கனெக்ட் ஆகலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, பைல் 2க்கு போலாம். The World card. Hello, pile 2. Thank you, Spirit. Thank you. Pile 2. Next to 72 hours. Okay. Okay, the pile. ஓகே, நீங்க கரியர் பைல் 2, உங்களுக்கு கரியர் பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இருந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் 72 hours பர்ஃபெக்டா போது. நீங்க அலைன்மெண்ட்ல இருக்கீங்க. சரியா? ஏன்னா அந்த கிங் ஆஃப் கப்ஸ் எஸ், ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு சில விஷயம் நீங்க இம்மெச்சூரா பண்றத கூட அவ்வளவு பெருசுப்படுத்த மாட்டாங்க. உங்க பாஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. ரிலேஷன்ஷிப்ல எஸ், எனக்கு இங்க ரொம்ப பாசிட்டிவா தெரியுதுன்னு சொல்ல முடியாது. எஸ், த அர்மிட்டோட எனர்ஜி வந்திருக்கு. ரைட்? லோனினஸ்கான எனர்ஜிஸ். ஸோ பேசிக்லி எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா,
நீங்க உங்க பார்ட்னரை ரொம்ப மிஸ் பண்றீங்க. சரியா? பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லைன்னா டைம் ஃபார்ம்ல இருக்கலாம், எனர்ஜி வைஸ்ல இருக்கலாம். சரியா? எது வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் த டெவிலோட எனர்ஜி த பாட்டம்ல வந்திருக்கு, ரைட்? அது கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு டிக்ளட்டர் ஆகும். பிகாஸ் நெகட்டிவா ஏதாவது இருந்துச்சுன்னா அது டிக்ளட்டர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. யூனிவர்ஸே பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அந்த வைஸ்ல பார்க்கும்போது எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தெரியுது. எஸ், கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் வரலாம், சின்ன சின்ன ஏதாவது ட்ரீம் வருதுன்னா அதை அப்சர்வ் பண்ண பாருங்க. சரி, அது என்னதுன்னு சொல்லி பார்க்க பாருங்க. பிகாஸ் எனக்கு இதுல காக்காக்கள் தெரியுது, ரைட்? நான் இது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் உங்களோட ஃபியூச்சர் பத்தி தான் நான் இது எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் எஸ், நீங்க ஆல்ரெடி மேரீடா இருக்கீங்கன்னா எஸ், நீங்க அவங்க டைம் கண்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க. சேர்ந்து இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு டைம் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்காதா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஷெடியூல்ல பிஸியா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இந்த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல தெரியுது. சரியா? அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி எஸ், அப்கமிங் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கும். சரியா? இது கரியர் பாத்துல எனக்கு நிறைய தெரியுது. இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு விஷ் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை வச்சு இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு தாட்ஸ் போயிட்டு இருக்குது. இது எதை பத்தி இருக்கலாம்னா உங்களோட சோல் மிஷினை பத்தி எனக்கு நிறைய தெரியுது, உங்களோட பர்பஸ பத்தி நிறைய தெரியுது. சரி, அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் எனக்கு இங்க உங்களுக்கு தெரிய வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. இது மைட் பி சான்சஸ் இருக்கு உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வைபும் எனக்கு இதுல தெரியுது. சரியா? பிகாஸ் இது ஒரு புது போர்ட்டலுக்கான எனர்ஜி அண்ட் கரியர் பாத்கான எனர்ஜிஸ் தான். இங்க பாருங்க, போர்ட்டல் அவைலபிள் ஆகுது, புது போர்ட்டல். சரியா? நீங்க இதுல இருந்து வே காட்டுவாங்க, அதுல இருந்து போகணும். சரியா? சோல் மிஷின் நமக்கு எப்ப தெரிய வரணும்னா நம்மளோட இத பத்தி பார்க்கும்போதுதான் நமக்கு மெயினா தெரிய வரும். நம்மளோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எனர்ஜில போகும்போதுதான் நமக்கு நம்மளோட பர்பஸே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. எஸ், லிட்டில் பிட் உங்களுக்கு கோவம் ஏதாவது வரலாம், அத ரொம்ப பெருசுபடுத்தாதீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? சின்ன சின்னதா இருக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். Black obsidian, how you been feeling? இங்க ஏஞ்சல்ஸ் உங்களோட அட்டெண்டன்ஸ் கேட்காங்க. அதாவது நீங்க பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ல இருக்கணுமா, ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல போக வேண்டாம். சரியா? அதுதான் நான் சொன்னேன். சோல் மிஷினை பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாவும் இருக்கலாம், உங்களோட பர்சனல் உங்க பிரைவேட் விஷயமா ஏதாவது இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி. சரியா? அட்டென்டிவா இருங்க. ஏதாவது ஷார்ட்டா ஏதாவது கேட்டுக்கிட்டு அதை பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கான்சியஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களோட போக்கஸ கொண்டு வர்றதுக்கு மைட் பி உங்களுக்கு ஒரு சில டெஸ்டஸ் இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல அண்ட் நீங்க கரெக்டான ட்ராக்ல போறீங்க, உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேரு உங்களை அப்சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் இது உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்காண்டி தான் எல்லாமே இருக்கும். சரியா? அது நெகட்டிவா நீங்க எடுக்க வேண்டாம் எதையும். தேங்க்யூ ஸ்பிரிட். பி அசஸ்டிவ். எஸ், ஒரு சில விஷயத்த லெட் கோ பண்ணா பண்ணுங்க. சரியா? எவ்வளவுக்குள்ள நீங்க உங்க மைண்ட பாசிட்டிவா வைக்க முடியுமோ, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜில வைங்க. பிகாஸ் பாசிட்டிவிட்டியை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. எனர்ஜிஸ்
இங்க பாசிட்டிவா தான் தெரியுது. பிகாஸ் த கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி வருது, ரைட்? கிங் ஆஃப் கப்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. பட் ஒரு சில சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணதுக்காண்டி அவங்க எல்லாருமே இம்பேலன்ஸ்டா ஒரு சில பேர் ஒரு சில சுச்சுவேஷன்ல போவதான் செய்வாங்க. பட் கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி அப்படி இல்லை. அவங்க எந்த ப்ராப்ளத்தினாலையும் ஈஸியா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுல பாருங்க, இந்த ஃபூலோட எனர்ஜி ஏதோ ஒரு ஆபத்துல போறாங்க, ஆனா அவங்கள காப்பாத்துது அந்த நாய், ரைட்? பின்னாடி உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. சோ கொஞ்சம் கான்சியஸ் மைண்ட், அட்டென்டிவா இருங்க, சரியா? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா யார் மூலமாவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 2, பைல் 3க்கு போலாம். ஹலோ பைல் 3, எஸ், உங்களுக்கான நெக்ஸ்ட் 72 hours எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. Thank you. Pile 3. எஸ், பைல் 3 எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியறது என்னன்னா, உங்களோட கரியர்ல வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க போது, சரியா? ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏதாவது ப்ரொமோஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது பெரிய ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அந்த மாதிரினா, எஸ், சான்சஸ் எனக்கு தெரியுது நெக்ஸ்ட் 72 hours. அண்ட் கொஞ்சம் நீங்க அக்ரெசிவாவும் இருக்க போறீங்க இந்த நெக்ஸ்ட் 72 hours. உங்களுக்கு சிடிச்சிடா பண்ண அந்த மாதிரி ஏதாவது தோணலாம், சரியா? மைட் பி சான்சஸ் இருக்கு. உங்களோட ஃபேமிலியில யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அது டெஃபினெட்லி ஹீல் ஆயிரும். ஃபைனான்சியலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுவும் ஹீல் ஆயிரும். பிகாஸ் த வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி வந்துடுச்சு, ரைட்? இந்த வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி எனக்கு இங்க சொல்றது என்னன்னா, ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி லைஃபா போகுது உங்களுக்கு, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் எனக்கு இங்க தெரியுது. டிராவல் இருக்குது, நீங்க ஏதாவது டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. யாரோ உங்களை பார்க்கணும்னு வரணும்னு நினைக்காங்க, பட் ஃபார்ச்சுனேட்லி அவங்களால முடியல, சரியா? அவங்க வேற ஏதோ ஒரு டவுட்ல இருக்காங்க. ஸ்லோவா ரிகவர் ஆன மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் எஸ், உங்களோட ஜெர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி வந்து ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா போகுது, சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஆனா வந்து எஸ், நீங்க ரைட் பாத்ல தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி, ஹெல்த்லயும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரியல. இது நார்மலா இருந்த மாதிரி, எஸ், வீட்ல மட்டும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுவும் ரிசால்வ் ஆகும், சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி வருது, ரைட்? ஸ்பிரிட் ஏதாவது கைடன்ஸ்? ஓகே, டெலிபாத்திக்கலி ஒரு சில பேர் கூட நீங்க கனெக்டடா இருக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? நீங்க எமோஷனலி பிளாக்டா இருந்தீங்கன்னா, எஸ், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது உங்க லைஃப்ல, சரியா? அந்த மாதிரி நீங்க ஃப்ரீ ஆகுறீங்க. அதான் நான் சொன்னேன், ஏதோ ஒரு பேகேஜ் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒரு டெலிபாத்திக்கலி, நான் சொன்னேன், யாரும் உங்களை மீட் பண்ண வரணும், பேசணும்னு நினைக்காங்க, பட் அவங்களால இப்போதைக்கு முடியாத சுச்சுவேஷன். ஸோ டெலிபாத்திக்கலி நீங்க உங்களோட மெசேஜை கன்வெரி பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட ரீச் ஆகும். நீங்க ஆல்ரெடி சேர்ந்து இருக்கீங்கன்னா, எஸ், எமோஷனலி நீங்க இந்த தடவை கொஞ்சம் பேலன்ஸ்டா வர போறீங்க. ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பெட்டர் வேல இதை ஹேண்டில் பண்ண போறீங்க. ஏதாவது பேலன்ஸ்ல வரப்போகுது உங்க ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாம். உங்க ஒர்க் பிளேஸ்லயும் எஸ், உங்களுக்கு ஏதாவது எனிமீஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள பெருசுபடுத்த வேண்டாம், சரி? அதுலயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வரும், சரி? அந்த மாதிரி ஒரு எமோஷனலி நீங்க பேலன்ஸ்டா இருந்தாதான் இதெல்லாம் நீங்க
கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, இந்த நோய் எதுக்காண்டி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டெம்பரரியா மைட் பி நோ இருக்கும். இந்த பாட்டம்ல எஸ் வருது. எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் என்ன சொன்னேன், ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸா முடியலன்னா எஸ் டெஃபினெட்லி அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். அந்த இது வந்து மைட் பி நான் சொன்னேன், உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு சில விஷயத்துக்கு டினைல்ல போயிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷனுக்கு ஏதாவது இருந்ததுன்னா டெம்பரரி நோவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சேஸ். நீங்க நோன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம், அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். என்ன மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்? தேங்க்யூ. எதையும் கோவத்துல பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் நைட் ஆஃப் ஸ்வார்ட் வந்து ஸ்டெடியானதுதான். ஆக்ஷன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும், ஆன் டைம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஆனா கோவமும் இருக்கும். ஸோ கோவம் ஜாதா நிறைய இது பண்ண வேண்டாம் எதுலயும். இது உங்களோட மைண்ட் தாட்ஸா இருந்துச்சுன்னா நிறைய உங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் இப்படி பண்ணணும், ஒரு எனர்ஜி பவர் அதிகமாகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்குன்னா எஸ் அதையும் பேலன்ஸ் பண்ணுங்க. எமோஷனலி பேலன்ஸ்ட் ஆகுங்க, சரியா? ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் அது டினைல்ல போயிட்டு இருக்குது, சக்சஸ் கிடைக்கலன்னா எஸ் இந்த கார்டு வந்து சக்சஸ்க்கான கார்டு தான். ஓகேவா? ப்ராப்ளம் இல்லாத அந்த பாட்டம்ல வந்து எஸ்கான ஆன்சர் வந்துச்சு. இப்போ கரண்ட்லி நோ வருது, சரியா? இந்த இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் எல்லாமே பேலன்ஸ்டா வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் உங்களுக்கு கைட் பண்ணதுக்கும் யாரோ வருவாங்க டெஃபினெட்லி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே கைஸ், இதுதான் உங்களுக்கான ரீடிங். பை.